அதே மாதிரி யோவான்ல 8:26 சொல்றாரு, என்னை அனுப்பினவரோ உண்மை உள்ளவர், அவரிடம் கேட்டவைகளையே நான் உலகத்துக்கு சொல்கிறேன். நான் கேட்டே சொல்றாள்ப்பா, நான் ஸ்பீக்கர், தூதர். நான் என்ன நானாவா சொந்தமா, நான் கடவுளுடைய குமாரனா நானா சொல்லிட்டு போயிடலாம். நானா ஒண்ணும் சொல்ல முடியாது. என்ன அவர் சொல்றாரோ கேட்டது அவங்கள்ட்ட சொல்லிடுவான். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் வந்து எதை கொண்டு பல்லகுத்து இலைக்கும் உருசில்து, எதை அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கிறான் அதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே வாசகத்தை தான் ஈசா நபின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யோவான்ல 8:28 இருக்கிறது. இது நம்ம குர்ஆன்ல எல்லா நபிமார்களும் சொன்னதாக வருகிறது. ஈசா நபின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல், நானா ஒன்றும் செய்ய நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அப்படி கிடையாது. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் பிதா எனக்கு கற்பித்தபடியே இவற்றை பேசுகிறேன் என்று அறிவீர்களே. நானாப்பா சொல்றேன், அல்லாஹ் சொன்ன எடுத்து சொல்றேன், உனக்கு தெரியுமாப்பா, நான் கையில மடியில போட்டா சொல்றேன். அப்ப எனக்கு சொந்தமாவுல அதிகாரம் கிடையாது, பிதா சொன்னதை எடுத்து சொல்ற வேலை நம்ம வேலை அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்றாங்க. அதே மாதிரி யோவான்ல 12:47 அழகான வாசகத்தை சொல்றாரு. இது ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி வாசகம் தான். இதுவும் ஹதீஸ் குர்ஆன்ல பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசுநாதர் சொல்றாரு, ஒருவன் என் வசனங்களை கேட்டு கை கொள்ளாமற் போனால், நான் சில வசனங்கள் எல்லாம் சொல்றேன், அதை நடைமுறைப்படுத்தாம போனான்னு வை, அவனை நியாயம் தீர்ப்பது நான் அல்ல, அவனா. நான் சொல்ற அறிவுரை சொல்லிட்டேன், அதை வந்து நீ கேட்காம போனியா, அதுக்கு நான் உன்னையதான் நான் செய்ய முடியுமா? என்னால ஒண்ணும் பண்ணவே இல்லை, அதுக்கு பனிஷ்மெண்ட் அவன் பாத்துக்கிறோம், அவன் தான் நியாயம் தீர்ப்பது நான் அல்ல அப்படின்னு அவர் சொன்னதாக யோவான்ங்கிற 4 சுவிசேஷத்துல 1 12:47 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி 1 தீமோத்தேயு சுவிசேஷங்கள்ல உள்ளது 6:16 சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அப்ப ஒருவராய் சாவாமை உடையவர். சாவாமைனா மரணம், ஒருவரும் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷர் ஒருவரும் காணாதவர், காணவும் முடியாதவர், அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக ஆமேன் அப்படின்னு இருக்கிற நீங்க பாக்குறீங்க. அப்ப இத கடவுளுக்கு இதான் கடவுள்ங்கிற அவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கும் போது இதுக்கு மாற்றமா என்ன பண்றாங்க? ஈசா நபியை வந்து சிலை வைக்க கூடாது, உருவம் வைக்க கூடாது, இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு பிறகு சொல்றதை பாக்குறீங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நம்ம விஷயத்துக்கு போயிருவோம். லாஸ்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கேட்டா, கடவுள்னு சொன்னா கடவுளுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது. அது வந்து வேற எங்கேயும் நம்ம போய் தேடி எடுக்க வேண்டியதில்லை. அது அவங்களுடைய வேதங்கள்ல சொல்லப்பட்ட இலக்கணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த இலக்கணங்கள்ல எதிராக வந்து கடவுள் இயேசுநாதர்ட்ட இருந்து நீங்க பார்க்கலாம். உதாரணமா வந்து கடவுள் வந்து கலங்கி துக்கம் கொண்டு அழுவாரா? கடவுள் ஒருத்தர் சம்பளம்னா அவருக்கு ஏன் துக்கம் வருது? அவர் ஏன் கலங்கணும்? அவர் எதுக்கு கண்ணீரை விட்டு கதறணும்? கலங்கி கண்ணீர் விட்டு அழுது துன்பப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுநாதர் இவ்வளவு பண்ணியிருக்கிறார் சொல்லி யோவான்ல நீங்க 13 எடுத்துக்கிறீங்க. 13வது அதிகாரத்துல 33, 34, 35 படிச்சா இயேசு கவலைப்பட்டாரு, கண்ணீர் விட்டாரு இருக்கும். அதே மாதிரி மத்தேயு எடுத்துக்கொண்டு 26வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 38வது வசனத்திலையும் இந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. கடவுளுக்கு தாகம் வருமா? கடவுளுடைய மகனா இவர் கடவுள் ஆயிடுவாரு. கடவுளுக்கு தாகம் வரக்கூடாது, தாகமாக்கு தனி கொண்டு வாப்பான்னு கடவுள் சொல்லலாமா? அவர் தாகம் எடுத்திருக்கு, இயேசுவுக்கு தாகம் வந்திருக்குன்னு சொல்லி யோவான்ல 19:28 நீங்க பார்க்கலாம். யாருக்கு? இயேசுவுக்கு என்ன வந்திருக்கு? தாகம். தாகம் எப்படி கடவுளுக்கு வரும்? கடவுளுடைய குமாரன்னா அவர் கடவுள், கடவுளுக்கு தண்ணீர் தாகமே எடுக்கக்கூடாது, அவர் தண்ணீர் தேவைப்பட்டவர் இருக்கக்கூடாது. அது மாதிரி கடவுள் சோதிங்கலாமா? இயேசு சாப்பிட்டாருன்னு சொல்லி லூக்காவுல 24:42 நீங்க பார்க்கலாம். இயேசு நினைஞ்சிருக்கிறாரு சாப்பிட்டு. அப்ப சாப்பிடுவது கடவுள் வேலை இல்ல. கடவுளுடைய மகனும் சாப்பிடக்கூடாது. கடவுள் சாப்பிடக்கூடாதுன்னா கடவுளுடைய மகனு சாப்பிடக்கூடாது. அப்ப இயேசு சாப்பிட்டு இருக்கிறாரு. இயேசு பயந்து இருக்கிறாரு, பயந்து ஓடி ஒளிஞ்சாருன்னு வருது. அது மார்க்ல 14:33 நீங்க பார்க்கலாம். இயேசு கவலைப்பட்டிருக்கிறாரு, மார்க் 14:34 நீங்க பார்க்கலாம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்கிறாரு. பிசாசு பிடிச்சிக்கிட்டா வர இயேசுவை பேய் பிடிச்சிக்கிட்டான், பிசாசினால் சோதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி மத்தேயுல 4:1 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து சலிப்பு ரொம்ப உலகத்தை நிர்வகிச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு, இனிமே நமக்கு சரிப்பட்டு வரலன்னு கடவுள் சலிப்படைவாரா? இவர் சலிப்படைஞ்சிருக்கிறார், மிக ரொம்ப சலிப்படைஞ்சு போய் பேசியிருக்கிறார் என்று மத்தேயுல 8:20 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மனதிலம் கழிப்பாரா கடவுள்? இயேசு அதெல்லாம் பண்ணிருக்கிறார்னு சொல்லி மத்தேயு 15:17 நீங்க பார்க்கலாம். இயேசு வந்து மலைஜலம் கழித்தாருங்கிறத வந்து 15:17 பார்க்கலாம்.
அரசு அந்த நாட்டில் இந்த அரசனுக்கு இயேசு பயந்து இருக்கிறாரு. பயந்து அவனுக்கு வரி வேலை செலுத்திருக்கிறார். கட்டாயமா வரி கேட்கிறான். பயந்துகிட்டு வரி செலுத்துறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பயந்து கொண்டுதான் அந்த வரியை செலுத்தினார் அப்படின்னு இருக்கிறது. அது மத்தேயு 17:27 நீங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி செலுத்துற கடவுளா? கடவுளுடைய மகன் வந்து ஒரு மனுஷனுக்கு பயந்துகிட்டு வரி கட்டுவாரா? ஓடான்னு சொல்லிட மாட்டாரா? வரி வாங்க வரும்போது காலி பண்ணிட முடியாதா? அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இயேசுநாதர் வந்து ரொம்ப பல பேரையும் கடுமையா திட்டி இருக்கிறார். கடவுள் அப்படிலாம் கண்ணாபண்ண திட்ட மாட்டார். அது மத்தேயு 23:33 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இயேசுநாதருக்கு வந்து கத்தனா பண்ணிருக்கிறான். கடவுள் கத்தனா பண்ணலாமா? கடவுள்னு சொன்னா கத்தனா பண்ண முடியுமா? அவர் கத்தனா செய்யப்பட்டார்னு சொல்லி லூக்காவுல 2:21 பாக்குறீங்க. அந்த அவங்க மலைப்படிப்படி அவருக்கு சுன்னத்து பண்ணிருக்கிறாங்க, கத்தனா பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி இயேசு தாய்ப்பால் குடிச்சிருக்கிறார். கடவுள் தாய்ப்பால் குடிப்பாரா? தாய்ப்பால் குடிச்சிருக்கிறார். லூக்காவுல 11:27 நீங்க பார்க்கலாம். தொழில் செஞ்சிருக்கிறார், மீன் பிடிக்கிற தொழில், அந்த மாதிரி தொழில்கள் எல்லாம் பண்ணிருக்கிறார். கடவுள் தொழில் செஞ்ச சாப்பிடணும். அப்ப மார்க் 6:3 தொழில் செஞ்சிருக்கிறார் பாக்குறீங்க. அதே மாதிரி பாவ அறிக்கை நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாவம் தான் செஞ்சுட்டேன், பாவ அறிக்கையை வெளியிட்டார்னு சொல்லி வருகிறது. மனுஷன் தான் பாவம் செய்வான், அல்ல பாவம் செய்வானா? இப்ப கடவுள் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர் தானே. பாவ அறிக்கை வெளியிட்டார்னு மத்தேயுல 3:13 நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி வந்து கடவுள்னு சொல்லக்கூடியவர் வந்து இன்னொருத்தன் கால கழுவாரா? அவர் இன்னொரு ஆள் கால கழுவி விட்டுருக்கிறார். இயேசுநாதர் போய் இன்னொரு ஆளுடைய கால்கள் என்ன செய்யறாரு? பிறருக்கு கால் கழுவி விட்டாரு. கால்னா காலு, இந்த கால் கழுவு வேகத்தை செய்வாங்க, அந்த அர்த்தம் இல்ல, காலையே கழுவி விட்டுருக்கிறாரு. அதான் யோவான்ல 13:5 நீங்க பார்க்கலாம். பிறருக்கு வந்து ஒருத்தர் ஞான ஸ்நானம் வாங்க போய் அவர் காலை கழுவி விட்டுருக்கிறாரு. ஓடி ஒளிஞ்சிருக்கிறார் சொல்லி யோவான்ல 8:59, 10:39, 11:54 இதெல்லாம் யோவான்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல நறுமணம் பூசிக்கிறது. கடவுளுக்கு நறுமணத்துல நாட்டம் வருமா? நல்ல வாசமா இருக்கு, கொஞ்சம் நறுமணத்தை கொண்டு வாங்க கேட்டு நறுமணம் பூசுகிற ஆசைப்பட்டிருக்கிறாரு. மத்தேயு 26:10 நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நிறைய துன்புறுத்தப்பட்டாரு. முகத்துல காரி துப்புனாங்க. கடவுள் முஞ்சில் போய் காரி துப்பையலுமா? அது மாதிரி தலையில குத்தி கண்ணத்தில் அரைஞ்சிருக்கிறாங்க. கடவுளுடைய கண்ணத்தில் அறைய முடியுமா? இவ்வளவு செஞ்சதாக மத்தேயு 26:67 நீங்க பார்க்கலாம். மாறினா அடிக்கப்பட்ட விளக்கு மாத்தினா அடிவாங்க அடிக்கப்பட்டாருங்கிறத வந்து மத்தேயு 27:26 நீங்க சொல்லப்பட்டிருக்கலாம். முள்முடிய தலையில சுமந்தாரு, முள்கிரீட் தலையில தூக்கி வச்சுட்டு தான் கொண்டு போனாங்க என்று சொல்லி மத்தேயுல 27:29 நீங்க பார்க்கலாம். நிர்வாணப்படுத்தி இருக்காங்க. கடவுள் நிர்வாணப்படுத்தலுமா? அவர் என்ன பண்ணிவிட்டாங்களா? நிர்வாணம் மொத்தத்தையும் உறிஞ்சு விட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். மத்தேயு 27:35 இஸ்லாமிய நம்பிக்கைப்படி நபிமார்களை நிர்வாணப்படுத்த விடமாட்டாங்களா? அவங்க எழுதிக்கிறாங்க, நிர்வாணப்படுத்தி இருக்கிறாங்க. வேதனை தாழாமல் கத்தி இருக்கிறார் சொல்லி மத்தேயு 27:46 பாக்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இயேசுநாதர் வந்து சில அற்புதங்கள் மற்ற நபிமார்களுக்கு பல அற்புதம் கொடுத்த மாதிரி ஈசா நபிக்கு சில அற்புதம், அவர் பிறப்பே அற்புதம், அதையெல்லாம் நம்ம ஒத்துக்கிறது தான் வேணும். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலையும் நான் கடவுள் என்றோ கடவுளுடைய தன்மை எனக்கு இருக்குன்னு சொல்லியோ, என்னை வணங்குங்கள் என்று சொல்லியோ, என்னிடத்துல பிரார்த்திங்கள் என்று சொல்லியோ, எனக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லியோ அவங்க ஒரு காலம் சொன்னது கிடையாது. அதைத்தான் குர்ஆனும் சொல்லுகிறது. அவங்க வாழ்ந்த காலத்தில் அதைத்தான் செஞ்சார்கள் என்று இன்றைக்கும் பைபிள்ல மிஞ்சி இருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கிறோம். அதனால ஈசா நபியை வந்து கடவுள் என்று சொல்ற விஷயத்துல நாம என்ன செய்யறோம்? அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்ம வேறுபடுறோம். கடவுள் சொன்னார்களே ஆனால் கிடையாது, கடவுளுடைய மகன் என்று சொன்னார்களே ஆனால் அதுலயும் நம்ம வந்து மாறுபடுறோம், முரண்படுகிறோம். அடுத்தது என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு நமக்கு உள்ள சில வேறுபாடுகள் வந்து அந்த துறவரத்தை மேற்கொள்றாங்க. அவங்க வந்து அது ஈசா நபி மேல அவர் கல்யாணம் பண்ணல, கல்யாணம் பண்ணாத காரணத்தினால என்ன செய்யறாங்க? ஈசா நபி மாதிரி நம்மளும் கல்யாணம் பண்ணாம இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். இந்த துறவு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுதுன்னா, இது நாம் சொல்லவில்லை. குர்ஆன்ல தெளிவா நீங்க பார்க்கலாம். 57வது அத்தியாயத்துல 27வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல என்ன பார்க்கிறோம் கேட்டா, சும்ம கஃபைனா அலா ஆசாரிஹிம் பிருசுலினா, அதற்கு பிறகு தொடர்ந்து நம்முடைய தூதர்மார்களை அனுப்பி கொண்டே வந்தோம். கஃபைனா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவையும் அடுத்து அனுப்பினோம். ஆத்தைனாஹுல் இன்ஜீல், இன்ஜீல் என்ற வேதத்தை அவருக்கு கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஅஃபத்தன் வ ரஹ்மத்தன் வ ரஹ்பானியத்தன், அவரை பின்பற்றிய மக்களுடைய உள்ளத்திலே அன்பையும் இரக்கத்தையும் நாம் ஏற்படுத்தினோம். அவரை பின்பற்றி ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் உள்ளத்தில் என்ன இருக்கிறோம்? அன்பு இரக்கத்தை அல்லாஹ் சொன்ன மாதிரி அது இருக்கு உங்கள்கிட்ட. அன்பு இரக்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு வைங்களேன், நம்ம அஜர்த்து மாதிரி நீ பார்க்கல. இந்த அன்பு இரக்கம் எல்லாம் குஷ்டரோகியா இருந்தாலும் தொட்டு தூக்கி என்ன செய்வாங்க? அது சிகிச்சை பண்ணுவாங்க. அது நம்ம ஏற்படல சொல்றோம். அவர்களுடைய உள்ளங்கள் நினைஞ்சிருக்கிறோம் ரஅஃபத்தன் வ ரஹ்மத்தன், அன்பையும் இரக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒரு ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, இந்த துறவரத்தை அவர்களாகவே உண்டாக்கி கொண்டார்கள்.
மா கத்தபுனாக அலைகும், அதை நாம் விதியாக்கவில்லை. இந்த துறவரன்னு ஒண்ணு பண்றாங்க பாருங்க, அது நம்ம விதியாக்கவில்லை, அந்த சமுதாயத்துக்கு விதியாக்கல. ஈசா நபி காலத்திலேயோ எந்த காலத்திலேயுமோ எல்லாரும் துறவரத்துக்கு போங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, அப்படி ஒரு செட்டிங் நம்மள்ட்ட வந்தது கிடையாது. மா கத்தபுனாக அலைகும், அவர்களுக்கு நாம் இந்த துறவரத்தை விதியாக ஆக்கவில்லை. இல்லப்திகா ரில்வான் இல்லா, அல்லாவின் திருப்தியை நாடி அவர்களாக உண்டாக்கி கொண்டார்கள். அவங்களா உண்டாக்கிட்டாங்க, அல்லாஹ்வுடைய இறைவனுடைய நெருக்கத்தை அடையலாம். அதான காரணம் சொல்றாங்க. நம்ம துறவரத்தில் இருந்தோம்னு சொன்னா குடும்பம் குட்டி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னா கடவுளுக்காக நம்ம அதிகமா உழைக்கலாம் அப்படி நினைத்துக் கொண்டு உண்டாக்கிட்டார்கள். சரி, அப்படி நினைச்சு உண்டாக்குனாங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதையாச்சும் ஒழுங்கா பேணாங்களான்னு கேட்கிறான். அதையாவது பேண வேண்டிய விதத்தில் பேணவில்லை அவர்கள். அவங்களா தான் உண்டாக்கிட்டாங்க, பேண வேண்டிய விதத்தில் பேணாங்களா இல்ல. அதனால சந்தி சிரிச்சுட்டு வரக்கூடிய, ஏன்னா இயற்கைக்கு மாற்றினது. அப்படி எல்லாம் ஒரு ஆணு பெண்ணு துறவரம் எல்லாம் இருக்க முடியாது. முடியாத ஒன்றை நாங்க செய்ய போறோம்னு போனாங்கன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அசிங்கப்பட்டு போயிருவாங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டி அசிங்கப்பட்டு போய் கேவலப்பட்டு போய், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது. இறைவன் அந்த உணர்வுகளை ஆணுக்கு பெண்ணுக்கு படைச்சிருக்காங்க போது அதுக்கு முறையான திருமண வாழ்க்கையின் மூலமாகத்தான் அதுக்கு அது வடிகால் தேடணுமே தவிர நாங்க கட்டுப்படுத்த போறோம் போனா அவங்களுக்கு முடியாது, அதை அவர்கள் பேணிக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல நம்ம மாறுபடுறோம். அதே மாதிரி ஈசா நபி கல்யாணம் பண்ணலன்னு சொல்றாங்க பாருங்க, அதுலயும் நம்ம மாறுபடுறோம். எந்த ஈசா நபி கல்யாணம் பண்ணார் என்று குறிப்பாக நமக்கு ஆதாரம் கிடைக்காவிட்டாலும் நபிகள் நாயகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது பலமுறை உங்களுக்கு அந்த வசனம் சொல்லி இருக்கிறோம். உமக்கு முன்னால் அனுப்பிய எல்லா தூதர்களுக்கும் ஜஅல்நாலஹும் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவர்களுக்கு மனைவி மக்களை நாம் ஏற்படுத்தியே இருந்தோம். உமக்கு முன்னால் அனுப்பிய எந்த தூதராக இருந்தாலும் உணவு உண்டார்கள், சாப்பிடாத உடல் கொண்டவர்களாக உணவு உண்ணாத உடல் பெற்றவர்களாக நாம் அவர்களை அனுப்பவில்லை அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதோடு சேர்த்து சொல்றான் அஸ்வாஜம் வதுர்ரியா, அவங்களுக்கு மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் நல்லா சொல்றான். அதான் ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திங்கிறதுல ஈசா நபி அடங்குவார்கள். ஈசா நபிக்கு யார் கொண்டாடினா நமக்கு சொல்ல தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு இளமை பருவத்தில் என்ன தேவையோ அவர் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிருப்பார். கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது, கல்யாணம் பண்ணி இருக்கிறாரு. முந்தி உள்ள எல்லாருக்குமே மனைவி மக்களை நம்ம ஏற்படுத்தி இருந்தோம். நபிமார்கள் யாரும் மலடு கூட கிடையாது. கடைசி காலத்திலே அல்லாஹ் பிள்ளைய கொடுத்துறான். அதனாலதான் அல்லாஹ் இந்த வாசகத்தை சொல்றான். இப்ராஹிம் நபி, ஜக்கரியா நபி போன்றவர்களுக்கு ஆரம்பத்தில் குழந்தை இல்லாட்டா கூட கடைசி கட்டத்தில் என்ன குழந்தையை கொடுத்துட்டான். அதனால ஒரு நபிக்கு மனைவி இல்லைன்னு சொன்னாலும் அது தப்பு, புள்ள குட்டி இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. அதனால ஈசா நபிக்கு எல்லா நபிமார்களும் கொடுத்தது போல மனைவி மக்களை கொடுத்தான் வளைக்கணும். ஈசா நபிக்கு மட்டும் கொடுக்கலன்னு பிரத்யேகமா சொல்றதா இருந்தா அவருக்கு இல்லைன்னு தனி ஆதாரத்தை காட்டணும். ஈசா நபிக்கு மட்டும் கல்யாணம் ஆவலன்னு யாராவது சொன்னார்களே ஆனால் அவங்க என்ன செய்யணும், இந்த ஹதீஸ் ஈசா நபிக்கு ஆவலன்னு விதிவிலக்கு இருக்குன்னு காட்டணும். அப்ப எல்லா மனுஷனையும் விந்து துளியில படைச்சோன்னு எல்லாம் சொல்றான். ஈசா நபிக்கு நம்ம விதிவிலக்கு காட்ட முடியும். ஈசா நபி இல்லைன்னு நம்ம சொல்றோம், இந்த ஈசா நபி வேற மாதிரி படைக்கப்பட்டார்னு குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்குன்னு நம்ம காட்டுறோம். அப்படி விதிவிலக்கு காட்டாத வரைக்கும் பொதுவா சொல்லுதல் அவர் அடங்கிடுவார். அப்ப எல்லா நபிமார்களுக்கும் மனைவி மக்களை ஏற்படுத்தி இருந்தோம் குர்ஆன் சொல்லுது. அந்த பொதுவான விதியில ஈசா நபி விதி விலக்கு என்று குர்ஆன் சொல்லவே இல்லை. சொல்லாத காரணத்தினால நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபியும் கல்யாணம் பண்ணினாரு. அவர் துறவரத்தை போதிக்கவே இல்லை, மக்களுக்கு இல்லறத்தை தான் போதிச்சாரு, இல்லற வாழ்க்கை தான் வாழ்ந்து காட்டினாரு. அவங்க அந்த ரிக்கார்டு கிடைக்காத காரணத்தினால அவர் துறவரம் தான் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைத்து கொண்டு அது மாதிரி சொல்றாங்க. அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்றோம், அவர்கள் இருந்து மாறுபடுகிறோம். அந்த அவங்க நம்பிக்கையில நம்ம மாறுபடுறோம். அடுத்து நம்ம மாறுபடக்கூடிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபி கொல்லப்பட்டுட்டாங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஈசா நபி நினைஞ்சிட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. அன்றைக்கு உள்ள சமுதாய யூதர்கள் கொல்ல வந்தாங்க, கரெக்டா பிடிச்சிட்டாங்க. ஒருத்தன் காட்டி கொடுத்தோன்னு நினைஞ்சாங்க, கொண்டு போய் கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்ச பிறகு 3வது நாள் உயிர் தெழுந்துட்டாரு. கொலை செஞ்சதை ஒத்துக்கிறாங்க, இறந்துட்டாரு. 3வது நாள் நினைஞ்சாருன்னு கேட்டா அதுல இருந்து உயிர் தெழுந்து மக்கள் எல்லாம் நினைஞ்சாரு பார்த்து, நான் தான் ஈசா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவேன், நான் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டா வருவேன்னு சொல்லிட்டு நினைஞ்சாரு, போயிட்டாரு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஈசா நபியை கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் ஓகே. ஈசா நபிக்கு எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா அவ்வளவு கட்டமா அந்த வார்த்தையை பார்த்தால விளங்குத. அங்க உள்ள பெரிய ஜுப்பா போடுறது, தாயத்து எல்லாத்தையும் வாங்கணும் வாங்கி இருக்கிறாரு. இப்ப நம்ம படிச்சு காட்டின வசனத்திலேயே அவங்க சபையில அந்தஸ்து கேட்கறீங்க, அப்படி கேட்கறீங்க, இப்படி கேட்கறீங்கன்னு பிடிச்சா அது எதிர்க்காம என்ன செய்வான்,
அன்னைக்கு இருந்த யூத மத குருமார்கள் வாங்குவான்னு வாங்கியிருக்கிறாரு. அதனால கடுமையான எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அது மத குருமார்களை எதிர்த்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஊழல்களை அம்பலப்படுத்தினா கடுமையான எதிர்ப்பு தூண்டி விட்டுருவாங்க. அவங்க கையில ஆலயங்கள்லாம் இருக்கிறது, அதை தூண்டி விட்டுறாங்கன்னா பெரிய எதிர்ப்பு வந்துடும். அந்த மாதிரி தூண்டி விட்டதுனால ஈசா நபிக்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்புனது நெசம், அவரை கொல்வதற்கு முயற்சி பண்ணது நெசம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா, அவனை அந்த கடைசி நேரத்தில் ஆள் மாறாட்டம் பண்ணி ஈசா நபின்னு நினைத்து வேற ஒரு ஆளை பிடிச்சி அரைஞ்சு விட்டாங்க. அப்ப ஈசா நபி என்ன வானாரு? அவரை அல்லாஹ் தன்னளவில் உயர்த்தி கொண்டான். அவரை கொல்லல, சிலுவையில் அறையல, நிச்சயமா அவரை கொல்லவே இல்லை. அப்படி எல்லாம் சொல்றோம். கத்தலூஹு யகீனா, கண்டிப்பா அவரை கொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப இந்த விஷயத்துல ஈசா நபி உயர்த்தப்பட்டார்களா அல்ல வேற அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறதா? அப்ப உயிர்த்தெழுந்தல் சொல்றாங்க, அது எப்படி அந்த சம்பவம் வந்தது? இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துல பார்ப்போம். இன்னைக்கு சொன்ன கடந்த சில வாரங்களாக ஈசா நபியை பற்றி நமக்கும் கிறிஸ்தவ சமயத்திற்கு மத்தியில உள்ள வேறுபாடுகள், ஈசா நபியை பற்றி நாம என்ன சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், எந்த வகையில வேறுபடுகிறோம் என்பதை கடந்த 2 வாரங்களாக பார்த்து வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு வேறுபாடு, கடவுளுடைய மகன் சொல்லுவாங்க ஈசா நபிய, நாம அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவோம். அதுல நம்ம முரண்படுகிறோம். பெரிய வேறுபாடு இது. அடுத்த வேறுபாடு என்னன்னு சொன்னா, ஈசா நபி அவர்கள் சிலுவையில அறைந்து கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு 3வது நாள் அவர்கள் உயிர்த்து எழுந்தார்கள். 3வது நாள் எழுந்து வானுலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மக்கள் நம்புகிறார்கள். அவங்களுடைய பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல இது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது இல்ல, ஈசா நபி அவர்கள் சிலுவையில் அறையப்படவே கிடையாது. அறையப்பட்டா தானே அப்புறமேல உயிர்த்தெழுவை பேச்சே வரும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஈசா நபியில சிலுவையில் அறைய கிடையாது. வேற ஒரு ஆளை பிடிச்சி ஈசா நபின்னு ஆள் மாறாட்டம் பண்ணி அரைஞ்சு விட்டாங்க. ஈசா நபின்னு தப்பா நினைத்து கொண்டு தவறான ஒரு ஆளை பிடிச்சி அங்க உள்ள காவலர்கள் அரைஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் அறையப்பட்டது என்னமோ உண்மை, ஈசா நபி அறையவில்லை, அல்லாஹ் அவங்கள உயர்த்தி கொண்டான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இதுல இப்ப இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டாரு, அடக்கம் செய்யப்பட்டாரு, கல்லறையில் கொண்டு வைக்கப்பட்டாரு, 3வது நாள் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை கிறிஸ்தவர்கள்ட்ட எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த சம்பவத்தை, ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை நேர பார்த்தவர் தானே சொல்ல முடியும். அந்த சம்பவத்தை நாங்க கண்ணால பார்த்தோம், அவர் உயிரோடு எழுந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது வாழ்ந்தவர்கள், அதை கண்ணால் பார்த்தவர்கள் தான் சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பைபிள்ல இருக்கக்கூடிய 4 சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மத்தேயு என்பவர், மார்க்குங்கிறவர், லூக்காங்கிறவர், யோவான்கிறவர், இந்த 4 சுவிசேஷக்காரர்களுமே ஈசா நபி காலத்தில் வாழ்ந்தவங்க கிடையாது. ஈசா நபியை பற்றி எழுதின இந்த 4 சுவிசேஷக்காரர்களும் ஈசா நபியுடைய சீடர்கள் கிடையாது. இந்த 11 சீடர்ல ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட ஏதோ பார்த்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்ப புரிந்து கொள்வதா இருந்தால், உங்களுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம இஸ்லாமிய அடிப்படை குர்ஆன்கிறோம். குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதம் தந்தாங்க அப்படிங்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அத்தனை மக்களும் விரும்புகிறாங்க. ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த எல்லாருமே இதுதான் இறை வேதம், இதுதான் முகமது நபி அவர்கள் இறை வேதம் என்று எங்களுக்கு தந்தார்கள் அப்படின்னு உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. அடுத்து குர்ஆனுக்கு எடுத்து ஹதீஸ்னு வச்சிருக்கோம். இந்த ஹதீஸ்ங்கிறது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு, செயல், அங்கீகாரம் இவற்றை தொகுத்து வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஹதீஸ்ங்கிறோம். இந்த ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும் நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஏற்கத்தக்க ஹதீஸ், ஏற்கத்தகாத ஹதீஸ். ஏற்கத்தகாத ஹதீஸ் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழாதவராக, பிறக்காதவராக, பார்க்காதவராக இருந்தாரே, ஆனால் அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்றதா இருந்தா, அபூ ஹுரைரா சொன்னார்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தார். இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொன்னா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தார். இப்படித்தான் ஒவ்வொரு அறிவிப்பாளர்களையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியான அறிவிப்புகளை தான் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய ஹதீசுகளை சஹாபாக்கள், நபி தோழர்கள் அறிவிக்கிற மாதிரி தான் பதிவு செஞ்சிருக்கிறாங்க.
சில ஹதீசுகள்ல என்ன ஆகும்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி வந்தவங்க சொல்லக்கூடியதையும் வெளியே வச்சுக்கிறாங்க. முர்சல்னதுக்கு பேரு. அந்த அந்தஸ்து தான் இப்ப இந்த 4 ஏற்பாடு கொடுக்கலாம். குர்ஆன்ங்கிற லெவலுக்கு உள்ள அந்தஸ்து கொடுக்க இயலாது. ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கு பாருங்க, அந்த அந்தஸ்து இது கொடுக்க முடியாது. இயேசுநாதரை பற்றி, ஈசா நபியை பற்றி, ஈசா நபிக்கு பிந்தி வந்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஈசா நபியுடைய சீடராக இருக்காதவங்க, அவரோட பழகாதவங்க, அவ பார்க்காதவங்க, கண்ணாளர் சிலுவையில் அறைகிறத காணாதவங்க, அவங்களோட எழுதுனதுலதான் இந்த மெசேஜ் இருக்கிறது. 4 சுவிசேஷம் அப்படித்தான். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடி அன்றைக்கு ஈசா நபி காலத்திலேயே இதான்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா அப்படி இருக்கல. குர்ஆனுக்கு முடிவெடுத்தாங்கல்ல சஹாபாக்கள் எல்லாம் கூடி எல்லாரும் அரசாங்கத்தின் ஆவணமாக்கி இதுதான் குர்ஆன் ரெக்கார்ட் ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் அந்த மூலப்பெருவை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோமே, அப்படியான ஒரு நிலை இருக்குதான்னு கேட்டா கிடையாது. அப்ப ஈசா நபியுடைய சொன்னது போனது வந்ததுகளை எல்லாம் ஈசா நபிக்கு பிந்தி வந்தவர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்றவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. முதல்ல இந்த சம்பவத்துக்கு நேரடி எவிடன்ஸ் கிடையாது. அதாவது ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார் என்பதற்கு நேரடி சாட்சி ஐவிட்னஸ் யாரு? ஐவிட்னஸ் எழுதல, நேரடியாக யாரும் என்ன செய்யல. இந்த எழுதின 4 பேருமே அந்த சம்பவத்தை கண்ணால கண்டவர்கள் கிடையாது. அதனால முதல் அடிப்படையே இதை சொல்லக்கூடியவர்கள் பிந்தி வந்தவங்க சொல்றாங்க ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார்னு சொல்லி. அவங்க நேரடியாக காணாதவங்க தான். அதனால அது கரெக்டா இருக்கும், அந்த நம்பகத்தன்மை குறைஞ்சு போயிடுது. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்ட விஷயத்தை 4 சுவிசேஷக்காரர்களுமே ஏழுக்கு மேல நிறைய முரண்பட்டு பேசுறாங்க. கரெக்டான ஒரு உண்மை சம்பவமா இருந்தா ஒரே மாதிரி தானே பேசணும். அந்த சம்பவங்களை சொல்லும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் இருக்காரு 4 பேர்ல ஒரு ஆள். அந்த யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த இயேசு சிலுவையில் அறையணும்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ண உடனே சிலுவையில் அறையணும்னு அன்றைக்கு உள்ள யூதர்கள் என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு அளிச்சுட்டாங்க. பிளாத்துன்னு ஒருத்தர் அப்ப மன்னரா இருக்கார். அவருடைய அரசவையில கூடி விசாரணை நடத்தி, இயேசுவே சிலுவையில் நம்ம மதத்தை தூசிக்கிறாரு, நம்மளுடைய மத குருமார்கள் திட்டுறாரு, நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கையெல்லாம் இவர் குறை சொல்றாரு, இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி உத்தரவு போட்டுறாங்க. உத்தரவு போட்ட உடனே அந்த சிலுவையை எங்கே தீர்மானம், ஜெருசலம்ல வச்சு நடக்குது வழக்கு. ஜெருசலம்ல இருந்து சிலுவையில் அறைந்த இடம் எதுன்னு கேட்டா கொல்கத்தான்னு போட்டிருக்காங்க. கல்கத்தா இல்ல, அந்த கொல்கத்தான்னு அந்த பைபிள்ல குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் சிலுவையில் அறையிறாங்க. இங்க இருந்து அவருக்கு போகணும், எங்க இருந்து ஜெருசலம்ல இருந்து கொல்கத்தாங்கிற இடத்துக்கு போகணும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் சிலுவையை அவர் தோல்ல வச்சு அவரையே சுமந்து கொண்டு போக சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றார். யோவான்ல 19வது அதிகாரத்துல 17வது வசனம் அதை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கத்தா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். இயேசு சிலுவையில் அறையிறவங்களே கூட்டிட்டு போறாங்க காவலர்கள். எப்படி கூட்டிட்டு போறாங்க, சிலுவையை தூக்கி அவர் தோல்ல வச்சு தூக்கிட்டு வா. சிலுவைன்னா பயந்து ஒரு ஆள் அறை, சிலுவைன்னா இந்த சிலுவை இல்ல, இது தூக்கிட்டு போயிடலாம். இது ஒரு அடையாளத்துக்கு போடுறது. ஒரு மனுஷனை அறையிறதுன்னா அவ்வளவு பெரிய மரம், மனுஷனை தாங்கணும், அது ஒரு ஆள் தூக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு பெரிய சிலுவையை தூக்கி தோல்ல வச்சு அவர் தான் தூக்கிட்டு போனார். ஜெருசலேமில் இருந்து கொல்கத்தாங்கிற இடத்து வரைக்கும் தூக்கிட்டு போனார்னு யோவான் சொல்றாரு. இது ஐ விட்னஸ் இருந்தா ஒரே மாதிரி எல்லாரும் சொல்லணும்ல. லூக்கா என்ன பண்றாருன்னு கேட்டா அது இல்லைங்கிறார். சிலுவையை இயேசு தூக்கிட்டு போக கிடையாது, இயேசு சும்மா தான் கூட்டிட்டு போனாங்க. இன்னொரு ஆள் சீமோன் ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து வரான். அவனை பிடிச்சி இந்த காவலர்கள்லாம் நீ தூக்கிட்டு வர, இதை இந்த சிலுவையில் அறைய போறோம், இதை தூக்கிட்டு வான்னு சொல்லி இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பின்னாடி வர்ற அவங்களுடைய அவருக்கு வேண்டியவர்கள் ஆதரவாளர்களோட பேசிக்கிட்டு வர்றாரு. பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சில அறிவுரைகளை சொல்லிக்கொண்டு அப்படியே அவர் வாட்டுக்கு சாவகாசமா பேசிக்கிட்டு வர்றாரு. சிலுவையை தூக்கிட்டு வர்ற ஆள் யாருன்னு கேட்டா சீமோன்கிற ஆள் தூக்கிட்டு வர்றாருங்கிறாரு. யாரு? ரெண்டுமே அவங்களுக்கு சமமான வேதம் தான். லூக்காங்கிறவர் சொன்னாலும் அது ஓகே தான், யோவான் சொன்னாலும் அவங்களுக்கு ஓகே தான். அது 2 பேருமே முக்கியமான ஆட்கள் தான். 4 சுவிசேஷம்னு நம்ம புகாரி முஸ்லிம்னு சொல்றோம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மதிப்புடையது. அப்ப அந்த மாதிரி உள்ளதுல லூக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டில் இருந்து வருகிற சிரேனே என்னும் ஊரானாகிய, சிரேனேங்கிற ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிலுவையை பிடிக்கிறதுக்காக வேண்டி நாட்டுல கிராமப்புறத்துல சீரோன்னு சொல்லி ஊர் இருக்குது,
அந்த ஊர்ல இருந்து சீமோன்னு ஒருத்தன் வர்றான். அவனை பிடிச்சி இதை நினைச்சுட்டு வாடா, இந்த அறைய போறோம், நீ தூக்கிட்டு வான்னு சொல்லி அது அவன் தோல்ல அவன் மேல் வைத்தார்கள். இவர் அப்புறமேல இவர் தூக்கினார் வரணும், அப்படி வரல. அவர் லூக்கா சொல்லக்கூடியதை அதுக்கு பிறகு அவர் வந்தாருன்னு வரல. அப்ப இந்த லூக்கா 23வது அதிகாரத்துல இந்த வரலாறு இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு வரும்போது அதை சொல்றாரு. லூக்கா 23 அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். அந்த சிலுவையை தூக்குனது போய், அதாவது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, இயேசு சிலுவையில் அறையப்படுவது என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அதை எல்லாரும் பார்த்திருப்பாங்க. சிலுவையை யார் தூக்கிட்டு வந்தாங்கிறதுல சண்டை. இவர் தூக்குனார் அல்ல அவர் தூக்குனார்னு சொன்னா அது எப்ப அப்ப அந்த சம்பவம் சந்தேகத்துக்குரியதாரு. அப்படி நடந்துக்க சான்ஸ் இல்ல, இதை யாரோ வாயில வந்தெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதான் எழுதி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துச்சு. சிலுவையில ஒருத்தர் ஒரு மனிதன் கொல்லப்படுறாரு, சாதாரண மனிதர் இல்ல. அந்த சமுதாயத்தில் ஒரு புரட்சி பண்ணுவதற்காக வேண்டி ஒரு பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர், ஒரு தலைவர், அவருக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர் சிறுபான்மையா இருந்தாலும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு பிறகு என்ன, ஒரு அரைஞ்ச பிறகு என்ன நடந்துச்சான், கடல் புரண்டுச்சான், அது கொந்தளிச்சுச்சான், அவருடைய மகிமையை அறிஞ்சவனு தெரிஞ்சுக்கிட்டாங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அப்படி ஒரு முக்கியமான நிகழ்ச்சியா இருந்தா அந்த மாதிரி நிகழ்ச்சி எப்ப நடந்துச்சுங்கிற நேரத்தில் ஏதாவது சந்தேகம் வருமா, கருத்து வேறுபாடு வருமா? எப்ப அந்த சம்பவம் நடந்துச்சுங்கிற டைம் நேரத்தில் கருத்து வேறுபாடு வருமா? கருத்து வேறுபாடு வராது. ஆனால் கருத்து வேறுபாடு வருது, எப்படி வருதுன்னு கேட்டா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 பேரும் சொல்றாங்க 6ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டாருங்கிறாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டது எப்பன்னு கேட்டா 6ஆம் மணி நேரத்தில் அறையப்பட்டார்கள் என்று மத்தேயு 27:45 சொல்றாரு. மத்தேயுங்கிறவரு 27வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் சொல்றாரு. மார்க்குங்கிறவர் 15வது அதிகாரத்தில் 33வது வசனத்தில் சொல்றாரு. லூக்காங்கிறவர் 23வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 6ஆம் மணி. அவங்க டைம் போட்டுருக்காங்கன்னு வைங்களா, அந்த காலத்தில் உள்ள மணி எப்படி வச்சிருப்பாங்க, ஏதோ ஒண்ணு. 6ஆம் மணியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறைந்த நேரம் 6ஆம் மணி நேரம் அப்படின்னு 3 சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க. யோவான் என்ன பண்றாருன்னு கேட்டா, 6ஆம் மணி நேரத்தில் பிளாத்துடைய அந்த அரசவையில விசாரிக்கப்பட்டு விசாரணை கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. 6ஆம் மணி நேரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் பிளாத்துங்கிற மன்னரால இயேசு விசாரணைக்கு விசாரிக்கப்பட்டு இருக்கிறாரு. விசாரிச்சு தீர்ப்பளிச்சு இந்த ஜெருசலேமிலிருந்து கொல்கத்தாங்கிற இடத்து வரைக்கும் ஆளை கூட்டிட்டு போய், அது தூரத்தில் உள்ள இடம், சுடையை தூக்கி வச்சியோ அல்லது இன்னொருத்தரை வச்சு கூட்டிட்டு போய் அதுக்கு ஒரு 4 மணி நேரமாவது பிடிக்கும். அதுக்கப்புறம் சிலுவையில் அறைகிற அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அதெல்லாம் செஞ்சாங்கலாம் வருது. ட்ரெஸ் எல்லாம் உருவி நிர்மாணமாக்கி செஞ்சாங்கலாம் வருது. அதெல்லாம் செய்வதற்கு ஒரு டைம் எடுக்கும். கண்டிப்பா 6ஆம் மணி நேரத்தில் விசாரிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா 6ஆம் மணி நேரத்தில் அறைய முடியாது. 6ஆம் மணி நேரத்தில் அவர் விசாரிக்கப்பட்டது உண்மையா இருந்தால் ஒரு 10ஆம் மணி நேரத்தில் நிறைவேற்றிருக்க முடியும், அவர் அறையப்பட்டிருக்க முடியும். எந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்டார் என்று 3 பேர் சொல்கிறார்களோ அந்த நேரத்தில் அவருக்கு ஜட்ஜ்மெண்டே வழங்கலன்னு சொல்றாங்க. அவருக்கு என்ன தீர்ப்புங்கிறத வழங்கவில்லை. பிளாத்துடைய சபையில நிப்பாட்டி வச்சு குற்றத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்ச, இது மாதிரி சொன்னியா, உண்மையை குற்றம் சுமத்தப்படுகிறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவரை விசாரிக்கிறாங்க. இப்ப எந்த டைம் 3 பேர் 4 பேர் நம்பிக்கை 4 பேர் தானே. இதுலயும் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு கருத்து வேறுபாடு வரலாமா? அவர்களுடைய அடிப்படையான ஒரு கொள்கையே சிலுவையில் தான் அடங்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய நேரத்தில் 6ஆம் மணி நேரத்தில் அறையப்பட்டார் 3 பேர் சொல்றாங்க. விசாரிக்கப்பட்டுக் கொண்டார்னு சொல்லி யோவான்ல 19வது அதிகாரத்தில் 13, 14 ஆகிய வசனங்கள், யோவான்ல 19ல 13, 14 வசனத்தை பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு 6ஆம் மணி நேரத்தில் அப்படிங்கிறார். அதே மாதிரி இந்த இயேசு சிலுவையில் அரைஞ்சாங்கல்ல, அறையக்கூடிய நேரத்தில் அரைஞ்சாச்சு. அறையும் போது எல்லாரும் உன்னிப்பா கவனமா அதை எல்லாரும் பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை அரசாங்கத்தை எதிர்க்க முடியாட்டா கூட அது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல ஒரு சம்பவம் சொல்லப்படுது. இயேசுவோட சேர்ந்து இன்னும் 2 திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் சிலுவையில் அறையப்பட்டாங்களாம். இயேசு அறைகிற அதே டேட்ல அதே டைம்ல அந்த மரண தண்டனை நிறைவேற்றக்கூடிய வேற குற்றத்துக்காக வேண்டி கொள்ளையடிச்சவங்க இருந்திருக்காங்க. கொள்ளைக்காரர்கள் 2 பேரு அவருடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் சிலுவையில் அறையப்படுறாங்க. இயேசு நடுவில் சிலுவையில் அறையப்படுறாரு. இயேசுக்கு வலது பக்கம் ஒரு திருடனை சிலுவையில் அறைகிறாங்க, இடது பக்கம் ஒரு திருடனை சிலுவையில் அறைகிறாங்க. அந்த சம்பவத்தை 4 பேருமே சொல்றாங்க. இந்த சம்பவத்தை மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா சொல்றாரு, யோவான் சொல்றாரு. 4 பேருமே சொல்றாங்க 2 திருடர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை 4 பேரும். அதுல ஏமானதா 2 திருடர்கள் கொள்ளையர்கள் அறையப்பட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்லிவிடுறாங்க. ஆனா
அது என்ன பண்றாருன்னு கேட்டா, மத்தேயும் மார்க்கும் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த இயேசு சிலுவையில் அரைஞ்சவன எல்லாரும் அவருக்கு லந்து பண்ணிட்டு போனாங்க. போகும்போது நீ தான் ராஜாவா, நீ தான் கடவுள் தூதரா, நீ தான் அதுவா இதுவா, நீ தான் இறைவன் மகனா, உன்னை காப்பாத்திக்கிறேன்னுச்சா. சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு உயிர் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரை போற ஆள் வார ஆட்கள்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, அவரை கிண்டல் பண்றாங்களாம். அப்ப இந்த பக்கம் திருத்தல் 2 பேர் அறையப்படுறாங்களே, அவங்களும் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்களாம். நீதான் யூதர் ராஜாவோ, நீதான் அப்படி. முதல்ல அவன் சிலுவையில் அறையப்படுற போட்டு பேசுவான், ஒரு லாஜிக்கே உதைக்குது. சிலுவையில் அவன் அறையப்படக்கூடிய நேரத்தில் அவனும் ஜாவ போனான், சிலுவையில் அரைஞ்சு இவரை போயிட்டு நீனா ராஜாவான நம்ம போற அந்த இடத்துல எதையாவது சிந்திப்பானா, பொண்டாட்டியை பத்தி பிள்ளைய பத்தி அவனை எதை பத்தியா சிந்திப்பானா. அவன் சிலுவையில் அறையப்படுறான், சிலுவையில் அறையப்பட அவனுக்கு அவன் சேர்ந்துக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணாங்க. யார இயேசு 2 பேரும் 2 கொள்ளக்காரர்கள் மக்கள் எல்லாம் எப்படி இயேசுநாதரை கிண்டல் பண்ணார்களோ, கேலி செய்தார்களோ, அவரை குத்தி காட்டினார்களோ, இந்த கொள்ளக்காரங்கள் அப்படிதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ற செய்திய மத்தேயு 27:44 சொல்றாரு. 27 அதிகாரத்துல 44 சொல்றாரு. மார்க் இதையே 15வது அதிகாரத்துல 32 சொல்றாரு. மத்தேயு மார்க் என்ன சொல்றாங்க, 2 கொள்ளக்காரங்களும் இவரை சிலுவையில் அறையப்படும் போது நீ எல்லாம் ஒரு நல்லவனா, உன்னைய காப்பாத்திக்கிற ஏழுதா, உன்னைய காப்பாத்திக்கிற முடியாது, நீ எல்லாம் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா என்று அவருடைய பிரச்சாரத்தை, அவருடைய மார்க்கத்தை, அவருடைய கொள்கையை கேலி செஞ்சாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா, ஒரு கொள்ளக்காரனை இவர் கிண்டல் பண்ணானா, அந்த மாதிரி நீ ஒரு தீர்க்கதரிசியான்னு கிண்டல் பண்ணானா. இன்னொரு கொள்ளக்காரன் என்ன செஞ்சான், அப்படி சொல்லாதே, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படியா இப்படியாண்டு இயேசுவை புகழ் பாடுறான். 2 பேரும் சேர்ந்து திட்டினாங்கன்னு சொல்லிட்டு 2 சுவிசேஷக்காரர்கள் சொல்றாங்க. ஒரு ஆளு திட்டினா ஒரு ஆளு பாராட்டினான்னு சொல்லிட்டு ஒரு சுவிசேஷக்காரர் சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா 23வது அதிகாரத்துல 39 43 வரைக்கும் போங்க, இவ்வளவு அவரை பாராட்டினான். சொல்றேன்னு கேட்டா 39 43 வரைக்கும் போனா ஒரு கொள்ளக்காரன் அவரை திட்டும் பொழுது இன்னொரு கொள்ளக்காரன் அதுக்கு கவுண்டர் கொடுத்து இவருக்கு சப்போர்ட்டா அவன் என்னென்ன வாதங்கள்லாம் வைக்கிறான் அதுக்கு பதில் சொல்லி, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளை நீ சொல்ற போச்சு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதாக இருக்குது. இயேசுக்கு பக்கத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, 2 கொள்ளக்காரன் திட்டினாண்டு 2 பேர் சொல்றாங்க, ஒரு கொள்ளக்காரன் திட்டினான்னு ஒரு ஆள் சொல்றாரு. இந்த ஏன் குழப்பம் வருது, இது நடக்கல, ஏதோ ஒரு பிந்தி அப்படி கேட்டு அதாவது கர்ண பரம்பரையா சொல்லுவாங்கல்ல, செவிவெளி செய்தியாக அது மாதிரி சொல்லப்பட்டதை எழுதிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி செய்திகளுக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்காங்க. இந்த வாய் வழியா செவிவெளி செய்தி இருக்கு பாருங்களேன், நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீ ஒரு மாதிரியா சொல்லுவீங்க, அவங்க ஒண்ணு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு 6 ஆளுக்கு ஜோடிச்சுதான் சொல்லுவாங்க. ரிக்கார்டுல ரிட்டர்ன் ஆகி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்படிலாம் குழப்பம் வராது. இதனாலதான் அந்த மாதிரி ஒரு குழப்பம் வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து இயேசுவை கல்லறை அரைஞ்சாச்சு. அரைஞ்சு ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு அவரை வச்சு, கல்லறை என்று சொன்னா அது கபருன்னு நீங்க விளங்கிட கூடாது. கல்லறை என்று சொன்னா ஒரு சுரங்க மாதிரி கட்டி உள்ளக ஆளுக்கெல்லாம் போய் உள்ளக பாடியை வச்சுட்டு அதை மூடிட்டு வந்துருவாங்க, தொடர்ந்து உள்ளக்கெல்லாம் போகலாம், அதுதான் கல்லறைங்கிறது. அந்த மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள கொண்டு போய் அவரை வச்சுட்டாங்க. சிலுவையில் அரைஞ்சு அவர் இறந்து போயிட்டார்னு தெரிஞ்ச உடனே, கன்ஃபார்ம் ஆன உடனே பாடியை கொண்டு போய் நினைச்சிட்டாங்க அந்த பிலாத்துடைய. அதுல ஒருத்தன் எங்க உடலை தாண்டி கேட்டு வாங்கினாண்டு வருது, ஒரு பணக்காரன் ஒருத்தன் வாங்கி கொண்டு அந்த கல்லறையில வச்சுட்டாங்க. அதெல்லாம் பயந்து இல்ல, கல்லறையில கொண்டு வச்சுட்டாங்க. கல்லறையில வச்ச உடனே அவர் உயிர் தெளிந்தாருன்னு சொல்லணும். இப்ப கல்லறையில வச்சாச்சு, கல்லறையில வச்சவர் நினைஞ்சாரு உயிர்த்து எழுந்தாரு அப்படின்னு நிலைநாட்டணும் இல்லையா. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா 4 பேரு 4 விதமாக சொல்கிறார்கள். அந்த உயிர் தெழுந்தது எப்படி, அதை பார்த்தது யார் யாரு, அதை முதல்ல கண்டவர் யாருங்கிறது ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது கல்லறையை அடைச்ச உடனே முதல்ல பார்க்க வர்றது யாருன்னு கேட்டா மரியாள் சொல்லி அந்த இயேசுநாதருடைய காலத்துல 3 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு மரியாள்னா மரியம் மேரி, இந்த மேரிங்கிறவங்க 3 மேரி இருந்திருக்கிறாங்க. ஒன்னு மகதலேனா மரியாள்னு ஒரு மரியாள், ஈசா நபியோட அம்மா அவங்களும் ஒரு மரியாள் தான், ஈசா நபியுடைய தாயார் இருக்காங்க பாருங்க, அவங்களும் ஒரு மரியாள், இன்னொரு மரியாதை இருந்திருக்கிறாங்க. 3 மேரி அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. பைபிள் பிரகாரம், பைபிளுடைய கருத்து பிரகாரம் மரியம் எதிர்வே இருந்திருக்காங்க, 3 மரியம் இருந்திருக்கிறாங்க. 3 மேரி, மரியம் தான் மேரிங்கிறது.
அதுல இவரு யோவான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு மரியாள் தான் முத உள்ள வந்தாங்க, கல்லறைக்கு வந்தாங்க. உள்ள போய் முத பார்த்தது யாரு? ஒரு மரியாள் தான் கல்லறைக்குள்ள போனாங்க. போய் பார்த்தா பாடிய காணா. அடுத்த நாள் அறையப்பட்ட அடுத்த நாள் கல்லறைக்குள்ள மூடி வச்சுட்டு பெரிய பாறங்களை வச்சு அமுக்கி வச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மரியாள் போய் பார்க்கக்கூடிய நேரத்தில் பாடிய காணல. ஒரு ஆள் தான் முத போயிருக்காங்க. ஒரு மரியாள் போனதாக யோவான் 20:1 சொல்றாரு. 20வது அதிகாரத்தில் 1 சொல்றாரு. அதே நேரத்தில் லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு மரியாள் இல்ல, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டமா தான் போனாங்க. அந்த கல்லறைக்குள்ள முத பார்க்க போனது இந்த ஒரு மரியாள் மட்டும் போக கிடையாது, 2 மரியாள் போனாங்க. 2 மரியாள்னா ஈசா நபியுடைய அம்மாவை நீக்கிட்டு, அவங்க தாய் போக மாட்டாங்க, கவலையில் இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்க நீக்கிவிட்டாங்க. 2 மரியாள்களும் யோவன்னாள் ஒரு பொம்பளையும் மற்ற ஸ்திரீகளும் போனார்கள். முத கல்லறைக்கு போனவர்கள் யாரு? ஒரே ஒரு மரியாள் என்று யோவான் 20:1 சொல்லுகிறாரு. லூக்கா 24:10 என்ன சொல்றாருன்னு கேட்டா, 2 மரியாள்கள் போனாங்க. யோவன்னாள் அப்படி ஒரு பேர் போட்டிருக்காங்க. யோவன்னாள் ஒரு பொம்பளை 3 பிளஸ் மற்ற ஸ்திரீகள். அது ஒரு ஸ்திரீகள் பண்பை அது ஒரு 3 வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம். கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல, 6 பேர் 10 பேர் 20 பேர் அந்த மாதிரி ஒரு கூட்டமா தான் கல்லறைக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது பாடியை காணல. ஒரே ஒரு பொம்பளை போய் பார்த்தான்னு சொல்றாங்க. அந்த பொம்பளை இதுலயே வருது. அது ஒரு தனியா பார்த்துட்டு இது ஒரு தனின்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டா இந்த கூட்டத்தில் இந்த பொம்பளை இருக்குது. முதல்ல இந்த மரியாள் தான் பார்த்தாங்கிறாங்க. இல்ல மரியாள் இன்னொரு மரியாள், ஒரு யோவன்னாள், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பொம்பளைங்க. ஆம்பளை யாரும் போகணும், எல்லாம் பொம்பளை எல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறாங்க. பொதுவாக கபருண்டாலே பொம்பளை எல்லாம் பயப்படுவாங்க. கல்லறைக்கு பாடி வச்சிருக்க இடத்துக்கு போறதுக்கு ஆம்பளை ரொம்ப பயப்படுவாங்க. அதனால முதல்ல ஆம்பளை யாராவது பார்த்திருக்கேன். சீடர்கள் பார்க்க வேண்டியதானே. நான் கேட்கிறேன், இதை போய் வச்சாங்கன்னு சொன்னா சீடர்கள் அதுக்குன்னு ஒரு உருவாக்கின சீடர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் தான் காட்டி கொடுத்துட்டான்னு சொல்லி போயிட்டு போறான். 10 பேர் இருக்காங்கல்ல, 10 பேர் யாராவது வர வேண்டியதானே. அவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பொம்பளை எல்லாம் போய் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு லூக்கா என்ன சொல்றாரு? 24:10 சொல்றாரு. அவரு மத்தேயு என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 மரியாள் மட்டும்தான். இந்த யோவன்னாலும் கிடையாது, வேற பொம்பளையும் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல பாக்குறது கல்லறைக்குள்ள போய் பார்த்தா பாடியை காணா. இந்த பாடியை காணாங்கிறது ஐ விட்னஸ் யாருன்னு கேட்டா, ஒரு மரியாள் தான் அப்படிங்கிறாரு யோவான். ஒரு மரியாள் கிடையாது, 2 மரியாள், யோவன்னாலு பிளஸ் மற்ற ஸ்திரீகள் அப்படிங்கிறாரு லூக்கா. மத்தேயு என்ன பண்றாருன்னு கேட்டா, 2 மரியாள் தான். 2 மரியம்ங்கிற பேர் 2 பேர் இருந்தாங்களே, மேரி, 2 மேரி தான் வந்தாங்களே, வேற யாரும் இல்ல. மத்தேயு 28:1-3 வரைக்கும் படிச்சீங்கன்னா 2 பேர் தான் பார்த்தாங்க. ஐ விட்னஸ் யாரு? இந்த பாடியை காணா போச்சுங்கிறதுக்கு ஐ விட்னஸ். உயிர் திறந்ததுக்கு இல்ல, பாடியை காணல அந்த இடத்துல. அவ்வளவு அதுக்கு தான் சாட்சி. இவங்க கூட எதை போய் பாக்குறாங்கன்னு கேட்டா, உள்ள போய் பார்த்தா பாடியை காணாம். அதான் அதுக்கு தான் சாட்சி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது இவரு மத்தேயு 28:1-3 வரைக்கும் இப்படி சொல்றாரா? 4 பேர் மாறாங்க. மார்க் வேற சொல்றாரு. அதாவது இதுல 4 பேருக்கு 4 கருத்து ஆகி போயிடுது. மார்க் என்ன பண்றாரு தெரியுமா? 2 மரியாள்களும் சலாமேன்ற ஒரு பொம்பளை, யோவன்னாளுக்கு பதிலா சலாமேன்ற ஒரு பொம்பளை, 3 பேர் பார்த்தாங்க. 3 பேர் தான். இப்ப 3 பேர்ல கூட 2 மரியாள் ஓகே, அது யோவன்னாளுக்கு பதிலா சலாமே ஆகிக்கிறது. மற்ற ஸ்திரீகள் ஒரு சொல்லல. அப்ப ஒருத்தர் சொல்றாரு ஒரே ஒரு பொம்பளை தான் பார்த்துச்சு, அதை பாடியை காணாங்கிறத பார்த்து ஒரு பொம்பளை. இன்னொருத்தர் சொல்றாரு 2 பொம்பளை. ஒரு பொம்பளைங்கிற 2 பொம்பளைன்னு சொல்லக்கூடியவங்க மேரி மரியாளுங்கிற பேரை சுட்டிடுறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு 2 மரியாள், ஒரு யோவன்னாலு, 3 பொம்பளைங்க, இன்னும் பல பொம்பளைங்க அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு 2 மரியாள் சலாமே அப்படிங்கிறாரு. இது யார் சொல்றாரு? மார்க் சொல்றாரு 16:1-5. இப்ப பாடியை போய் பார்க்க போறாங்க. முக்கியமான ஒரு தலைவர் இறந்து போயிருக்கிறாரு, கடவுளுடைய மகன், பெரிய அதிசயங்கள்லாம் நிகழ்த்திருக்கிறாரு. அப்படிலாம் நம்பக்கூடிய ஒரு இருக்குன்னு அதுல பாக்குறாங்க. போய் அவர் போய் பக்தி கொண்டவர்கள் தான் பாக்குறாங்க. அவரை ஏற்றுக்கொண்டவங்க இவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் பாடியை காணாம். அதை போய் பார்த்தது யாரு? முதல்ல கல்லறைக்குள்ள போய் பார்த்தது யாருன்னு கேட்டா பாடியை காணல. 4 கருத்தாச்சு, 4 சுவிசேஷக்காரர். அது ரிவாயத்து பலவீனமா இருக்குது. அறிவிப்பாளர் வரிசை ரொம்ப முரண்பாடா இருக்குது. நம்மள ஹதீஸ்ல அப்படிதான் ஏற்றுக்கிறோமா? நபி மொழியில அந்த மாதிரிலாம் தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் இப்படி 2 பேர் சொன்னாங்க, 2 தூக்கி போட்டுருவோம். அவங்களுக்கு அந்த வரைமுறை இல்லாம அதுவும் தெரிஞ்சுக்கிறாங்க. 4 எப்படி சரியா இருக்குமா? 4 சரியா இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வர்றாங்களா, வர்றதுல வித்தியாசம். வந்த உடனே சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இவங்க எல்லாம் வர்றாங்க, 1 ஆளோ 2 ஆளோ 3 ஆளோ 4 ஆளோ 10 ஆளோ வர்றாங்க. 4 அறிவிப்பு வச்சுக்கிறோம். வரும்போது கல்லு ஏற்கனவே புரட்டப்பட்டு இருக்குது, ஓபன் பண்ணி இருக்குது அப்படின்னு சில சுவிசேஷக்காரர்கள் சொல்கிறார்கள். சிலவர் என்ன செய்யறாங்க?
அவங்க போய் நின்ற உடனே ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டினா, இத்தாப்பிய கல்லை நம்ம எப்படி புரட்டுறது அப்படின்னு நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்ணு முன்னாடி அந்த கல்லு புரட்டப்படுதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வந்தாங்களா கல்லு திறந்து கிடக்குது, ஆல்ரெடி ஏற்கனவே திறந்து கிடக்குதுங்கிறாரு சில பேர். இந்த பெண்கள் எல்லாம் பார்க்க வரக்கூடிய நேரத்தில் அந்த கதவு கல்லறையை மூடி வச்சிருந்தாங்கல்ல பெரிய பாறாங்கல்ல வச்சு, அந்த பாறாங்கல்ல நீக்கினா தான் உள்ளக போக முடியும். அந்த பாறாங்கல்ல நம்ம எப்படி நீக்குவோம், பொம்பளைக்கு முடியாது, கஷ்டமா இருக்குமே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து இறங்கி அதை பத்தி சொல்ற கதையை கேளுங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த வந்தாங்க இல்லையா, யாரு ஒரு ஆளுங்கிற ஒரு 2 ஆளோ 3 ஆளோ 4 அறிவிப்பு வச்சுக்கிடுவோம். வரும் பொழுது அந்த கல் அவங்க முன்னாலதான் புரட்டப்படுகிறது. கல் வந்து யார் முன்னாடி, இந்த வந்திருக்கிற மக்கள் மத்தியில வச்சுதான் புரட்டப்படுது. தேவதூதன் வந்து புரட்டல், தேவதூதன் வந்து உள்ள போக முடியல என்ற உடனே தேவதூதன் எத்தனை பேர் வந்தாங்க சண்டை தனியா வருது. ஒரு தேவதூதன் வந்தாரு, 2 தேவதூதன் வந்தாருங்கிற மாதிரிலாம் வருது. அந்த வித்தியாசம் அப்புறம் வச்சுக்கிடுவோம். இப்ப வித்தியாசம் என்னன்னு கேட்டா, வர்றாங்க எப்படி உள்ளக போறதுன்னு முடிக்கிறாங்க. உடனே தேவதூதன் வந்து ஒருத்தர 2 பேரை வந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக என்ன கல்ல புரட்டி இப்ப உள்ளக போங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்துதான் கல்ல மூடிதான் இருக்குது, மூடப்பட்டுதான் இருக்கிறது, கல்ல வந்துதான் புரட்டினாங்கன்னு வழங்குது. இது யார் சொல்றாருன்னு கேட்டா, வந்தவர்கள் முன்னிலையில் தான் கல்லு புரட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி மத்தேயுல 28:1-3 வரைக்கும் பார்க்கலாம். மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா 28 அதிகாரத்துல 1-3 வரைக்கும் சொல்றாரு. மார்க்கிலே சொல்றாரு 16 அதிகாரத்துல 1-5 வரைக்கும் படிச்சீங்கன்னா மத்தேயு மார்க்கும் சொல்றாங்க, அவங்க முன்னிலையில வச்சுக்கிட்டு அந்த கல்லை தூக்குறாங்க, தேவதூதன் தான் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் லூக்காவும் என்ன செய்யறாங்க தெரியுமா, வரும்போது ஓப்பனா இருக்குது, யாரும் அதுக்கு முந்தைய புரட்டிட்டாங்க, யாரும் அதுக்கு முந்தைய அந்த கல்லை புரட்டி விட்டார்கள் என்று சொல்லிட்டு யோவான் லூக்காவும் 20:1 யோவான் சொல்றாரு, 24:1 வந்து 1-5 வரைக்கும் லூக்கா சொல்றாரு. அப்ப இவங்க வரும்போது மூடி இருக்கிற கல்ல தேவதூதன் புரட்டினாருங்கிறாங்க சில பேர். வந்தால் ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டு அப்படிதான் ஆரம்பிக்குது. லூக்கா சொல்றாரு, வந்தவர்கள் பார்க்கிறார்கள், ஏற்கனவே அந்த கல் புரட்டப்பட்டது கண்டு அதிர்ச்சியோடு உள்ள போனாங்களாம். கல்ல புரட்டி அதை தூக்கிட்டு போயிட்டாங்களா பாடியன்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து இப்ப அந்த கல்லு வந்து புரட்டி இருந்துச்சா, அப்ப ஏற்கனவே இன்னும் சொல்ல போன வேடிக்கை தெரியுமா, இதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்துறாங்க. என்ன கவுண்டரு, அதாவது இந்த சீடர்கள் வந்து பாடியை தூக்கிட்டு போய் வேற இடத்துல அடைக்கிட்டாங்க என்ற கதை இன்றைக்கு யூதர்களிடத்திலே நிலவுகிறது. யூதர்கள் அப்படி ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஏற்கனவே புரட்டப்பட்டுச்சுன்னு சொன்னா பாடியை யாரும் அப்புறப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை அவங்கள ஒத்துக்கிறாங்க, யூதர்கள் சொல்றாங்க. அந்த தொடர்ச்சியில வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த கல்லு வந்து அவங்க முன்னால புரட்டப்படுதா ஏற்கனவே புரட்டப்பட்டு, 2 வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னா அதுக்கு முந்தைய அளவு பார்த்திருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு சாதாரண மேட்டர் கிடையாது. முன்னாடி புரட்டப்படுதுன்னா ஃப்ரெஷ், உள்ள போய் பார்த்தா பாடி இல்லைன்னு ஆச்சரியப்படலாம். ஏற்கனவே புரட்டப்பட்டுருச்சுன்னு சொன்னா பாடி இல்லைன்னு ஆச்சரியம் கிடையாது. ஏற்கனவே புரட்டி இருக்கல, புரட்டி கொண்டு வச்சு வச்சிருப்பான், எங்க கடத்திட்டு போயிருப்பான். அப்ப ஏற்கனவே தான் புரட்டி இருக்க கல்லு அப்படிங்கிற கருத்து வருது. 2க்கும் ஏற்குமாறான கருத்து தருது. அதுக்கடுத்து வந்து இந்த கல்ல புரட்டுறதுக்கு வந்தது எத்தனை தேவதூதன் சொன்னா, ஒரு தேவதூதன் வந்து அது மாதிரி வந்தார்னு சொல்லி மத்தேயுல 28:1-5 சொல்றாரு. மார்க்ல 16-1-5 வரைக்கும் படிச்சீங்கன்னா ஒரு தேவதூதன் தான் அங்க வந்தது. அந்த கல்லறையில வந்தது எத்தனை பேரு, ஒரு தேவதூதன் அப்படின்னு இருக்கு. 2 தேவதூதர்கள் வந்தாங்க. அவங்க சொல்றாங்க இவங்கள்ட்ட, நீங்க யாரை தேடுங்க, இயேசுவையா தேடுகிறீர்கள், உயிரோடு உள்ளவரை மரித்தோர் இடத்துல வந்து தேடலாமா அப்படின்னு கேட்டாங்களாம். அவர் உசுரோடு இருக்கிறவங்க வந்து நீங்க இறந்து போன ஆளுகளை வச்சுக்கிற இடத்துல வந்து தேடுவது என்ன அவங்க கேட்டாங்களா. அந்த தேவதூதர்கள் அங்க இருந்து கொண்டு இந்த பார்க்க போன பொம்பளை எங்கள்கிட்ட கேட்கறாங்களா, எப்படி உயிரோடு இருப்பவரை மரித்தோர் இடத்திலே தேடுவது என்ன, அவர் என்ன உயிரோடு இருக்கிறார கொண்டா நீங்க வந்து கபிரஸ்தான்ல வந்து தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த தேவதூதர்கள் கேட்டாங்களாம். அப்படி கேட்ட தேவதூதர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா ஒரு ஆள் தான் என்று சொல்லுகிறாரு மத்தேயு மார்க்கும். லூக்கா 24:1-5 சொல்றாரு 2 தேவதூதர்கள், ஒரு ஆள் இல்ல 2 தேவதூதர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி மெசேஜ் சொல்றாங்க. ஏன் அவர் எங்க தேடுறீங்க, அவர் உசுரோடு உள்ளவர்ல, செத்து போன ஆட்களை இங்க தேடணும், உயிரோடு உள்ளவர்களை வந்துகிட்டு இங்க தேடுறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்றாச்சு. இதுல அதாவது என்ன, சிலுவை மரணத்துல சொல்ற ஒவ்வொரு தகவலையும் 4 தகவல், 3 தகவல், 2 தகவல். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி. காந்தி எத்தனை மணிக்கு சுடப்பட்டாருங்கிறது 9 அறிவிப்பு வருமா, காந்தியை பத்தி இத்தனை விஷயங்களை என்ன திண்டாரு போனாருங்கிறதெல்லாம் கருத்து வேறுபாடு வரும். எந்தெந்த ஊருக்கு போனாருங்கிறதுல சும்மா என் ஊருக்கு வந்தாரு நான் அடிச்சிருவேன், அதெல்லாம் வரும். எத்தனை மணிக்கு காந்தி செத்தாரு கொல்லப்பட்டாருன்னா அவர் ஒரு தலைவர், அவர் இறந்த செய்தி வந்து உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க.
காந்தியை சுத்தவன்ட்டு கேட்டாலும் அந்த டைத்தான் சொல்லுவான், காந்தியை ஆதரிக்கிறாள் கேட்டாலும் அந்த டைத்தான் சொல்லுவான், கவர்மெண்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் அதுதான் சொல்லுவான். எல்லா பேப்பர்லையும் தந்தியில இருந்து மணியில இருந்து அந்த காலத்துல காந்தி சுடப்படும் அந்த பேப்பர்லாம் இருந்தா அதை புரட்டி பாத்தீங்கன்னா 8:20 மணிக்குன்னு சொல்லித்தான் ஒரு டயத்தை ஞாபகம் இருக்கு. எத்தனை மணிக்கு அவர் சுடப்பட்டாரோ அந்த டயத்தான் கரெக்டா இதுல கருத்து வருமா? அப்ப ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்துல வந்துட்டு அவர் இதுலதான் உயிர் தெளிந்தாரு நம்ப இவங்க சொல்ல வச்சா நம்ப வேண்டியது இருக்குது. எந்த ஒரு பொருளும் கிடையாது. இவர்களுடைய சொல்ல வச்சுக்கிட்டு தான் இறந்தாருங்கிறது நம்ப வேண்டி இருக்குது, உள்ள கொண்டு வச்சதை நம்ப வேண்டி இருக்கிறது, திருப்பி காணா போனாங்கிறது நம்ப வேண்டி இருக்கிறது, மறுபடியும் உயிர் எழுந்தாருங்கிறது நம்புறது, டாக்டர் சொல்ல வச்சுதான் நம்ப வேண்டி இருக்குது. இந்த ஆளுகளை முரண்பட்டு அப்படி நம்புறது. முதல்ல இவங்க நம்பகமானவர்களான்னு 2வது விஷயம் கரெக்டாக வச்சுக்கிறோம். 4 விதமா சொன்னா இப்படி உண்மையா இருக்கு. இதை சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இப்படி பேச மாட்டாங்க. பின்னாடி இந்த சித்தாந்தம் நுழைச்சிருக்கிறாங்க, அதான் நல்லா வழங்குது. அதுக்கு அடுத்தது இந்த தேவதூதர்கள் இருக்காங்கல்ல, எப்படி வந்தாங்க? தேவதூதர்கள் வந்தாங்கல்ல, ஒரு ஆளு 2 ஆளை விட்டுருவோம். இந்த தேவதூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு சொன்னா, கல்லறைக்குள்ள திறந்து இருக்கிற பாக்குறாங்கல்ல, திறந்து உள்ள போனா கல்லறைக்குள்ள ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க தேவதூதர்கள். இந்த கல்லை புரட்டிவிட்டு ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு மார்க்கு சொல்றாரு. மத்தேயு என்ன சொல்றாருன்னு கேட்டா, வானத்திலிருந்து இறங்கி வந்தாங்க அவங்க, இந்த பெண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க அப்படிங்கிறாரு மார்க்கு. மத்தேயு மார்க் என்ன சொல்றாரு, புரட்டப்பட்டிருக்கிற பார்த்து உள்ளுக்கு போனா உள்ளுக்கு அந்த இடத்துல இயேசு வச்சிருந்த பாடி வச்சிருந்த இடத்துல தேவதூதர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. லூக்கா என்ன சொல்றாரு தெரியுமா, இறங்கி வந்ததெல்லாம் பார்க்கல, இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது துணியில என்று நிக்கிறாங்களா பின்னாடி தேவதூதர்கள் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. யாரு அவங்க? இவங்க பார்க்கல, இவங்க பார்க்கும்போது இறங்குனாங்களா, பார்க்காதபடி பேக் சைட்ல வந்தாங்களா, அல்ல ஏற்கனவே ஆல்ரெடி போய் உட்கார்ந்து இருந்தாங்களா? இதுல கருத்து வேறுபாடு. யாரு ஏற்கனவே கல்லறைக்குள்ள தூதர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க அந்த மார்க்ல 16:5 சொல்றாரு. வானத்திலிருந்து இவங்க கண்ணு முன்னாடி இறங்குனதாக மத்தேயு 28:95 சொல்றாரு. லூக்கா என்ன செய்யறாருன்னு கேட்டா, திரும்பி பின்னாடி 2 பேர் நிக்கிறாங்க தேவதூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 24:5 சொல்றாரு. யாரு? லூக்கா சொல்றாரு. இது ஒரு முரண்பாடாயிருச்சு. அதுக்கு அடுத்தது சிலையில அறைகிறாங்க. ஒரு மனிதன் கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வார்த்தை என்னன்னு கேட்டா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. மரணிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வந்த கடைசி வார்த்தை என்ன? ரஃபீக்குல் அலா. இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி, ஒருத்தர் கூட மாத்திக்கிட்டு வேற மாதிரி சொன்னாங்க சொல்லல. ஏன்னா கடைசி வார்த்தை என்பது முக்கியமான தலைவர்களுடைய கடைசி வார்த்தை உன்னிப்பா கவனிக்கப்படும். கடைசி ஆக்ஷன்ல செத்தாதான் கவனிக்க முடியாது. இந்த மாதிரி அறிவித்து விட்டு அது இந்த மாதிரி கொல்லப்படுற தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது இன்னும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சம்பவம். அப்ப கடைசியாக அவர் என்ன சொன்னாருங்கும் பொழுது 3 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது லூக்கா மட்டும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, தேவனே என் ஆவியை, என்ன உயிரை நான் உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர் ரொம்ப மகிழ்ச்சியோட அது ரொம்ப சந்தோஷமா உயிரை கொடுக்க ரெடியாகிறாருன்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. அதனால லூக்காவுடைய மட்டும் இவங்க வேற லாங்குவேஜ்ல மொழிபெயர்த்து போடுவாங்க. லூக்கா இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா லூக்கா மட்டும்தான் மனமோந்து பலியானார்னு சொல்றாரு. லூக்கா என்ன சொல்றாருன்னு கேட்டா, பலியாகக்கூடிய நேரத்தில் கடைசி அவர் என்ன வார்த்தை சொல்றாரான்னு சொல்லிட்டு கேட்டா, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கடைசியாக கூறினார். தேவனே என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று அதுக்கு பயப்படவே இல்லையா. இந்த சிலுவையில் அறைகிறத பத்தி அதை பத்தி கொஞ்சம் கூட சலனப்படாம, கொஞ்சம் கூட கவலைப்படாம ரொம்ப இறைவனே கடவுளே என்னுடைய உயிரை நான் என்னுடைய ஆவியை உன்னிடத்தில் ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு கடைசியா சொன்னாரு. யாரு? இயேசு சொன்னார்னு சொல்லி லூக்கா 20:15 சொல்றாரு. மத்தேயு மார்க்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சிலுவையில் அரைஞ்சவன கத்துறான கடைசி வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறார். அந்த லாங்குவேஜ் அந்த பாஷையில எபிரேயு பாஷையில உள்ள வார்த்தை இது. ஏலி ஏலி லாமா சபக்தானிங்கிறது எபிரேயு மொழி. அதுக்கு அர்த்தமும் உங்களை போட்டிருப்பாங்க. இந்த சொல்ல போட்டுட்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. என் இறைவனே 2 பேர் ஏழுங்கிறார்ல, என் இறைவனே லிமா சபக்தான் ஏன் என்னை கைவிட்டு அர்த்தமா அப்படின்னு நம்ம சொல்ல அதிலே போட்டுக்கிறாங்க. அந்த புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாங்க, அர்த்தம் கொடுத்துறாங்க. அப்ப சாவு விரும்பலன்னு விளங்குது. என்னை கைவிட்டியேன்னு சொன்னாங்க அர்த்தம். என் தேவை என்னை கைவிட்டுட்டு இந்த மாதிரி காப்பாற்றாம கையை பிடிச்சு கொடுத்து என்னை கைவிட்டுட்டேங்கிறாரு. இது 2 பேர் கைவிட்டுட்டேன்னு சொன்னதாக 2 பேர் சொல்றாங்க. நான் என் ஆவியை ஒப்புகிறேன், கொஞ்சம் கூட பயத்துல கவலைப்படலன்றாரு லூக்கா. அப்ப லூக்கா சொல்லக்கூடிய வார்த்தை பிரகாரம் 15 பிரகாரம் ஆவியை ஒப்புகிறேங்கிறாரு. ஆனா ஏலி சொன்னதாக மத்தேயு 27:46 சொல்றாரு. மார்க் 15:34 சொல்றாரு. அதாவது இவர் சாவ விரும்பல, இவர்
Gracias.